ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டூ கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது இந்தியா முழுவதுமே பார்த்திங்க அப்படின்னா பல லட்சம் மாணவ மாணவிகள் எழுதக்கூடிய இந்த நீட் எக்ஸாமுக்கான ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா தற்சமயம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசல்ட்டை எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா மே 3ஆம் தேதியே இதுக்கான நீட் எக்ஸாம் இந்தியா லெவலில் நடந்தது. ஸோ அப்படி நடந்தப்போ பார்த்திங்க அப்படின்னா அதாவது தேர்வு வினாத்தாள் பார்த்திங்க அப்படின்னா கசிந்ததாக ஸோ மறுபடியும் எக்ஸாம் அப்படின்னு கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏ தரப்பில் இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிலேருந்து சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் ஜூன் மாதம் இதற்கான மறுதேர்வு அப்படின்னு நடந்தது. ஸோ மீண்டும் நடந்த இந்த நீட் தேர்வுக்கான முடிவுகள் பார்த்திங்க அப்படின்னா தற்சமயம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலியில் பார்த்திங்க அப்படின்னா நீட் தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் ஆன்லைன் மூலமாக எப்படி செக் பண்ணுன்னு தான் பார்க்க போகிறோம். அதில் நீட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ neet.nda.nic.in அப்படிங்கிற இந்த இணையதளத்துக்கு வந்துடுங்க. ஸோ நான் ஓகே கொடுத்துட்றேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா நேஷனல் டெஸ்டிங் கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். இதில் மேலே லேட்டஸ்ட் நியூஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இங்கே பாருங்கள், ஸ்கோர் கார்டு ஃபார் நீட் யூஜி 2026 அப்படின்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்துருங்க. ஸோ நம்ம இந்த சைட்டில் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஸ்கோர் கார்டு ஃபார் நீட் யூஜி 2026 பப்ளிஷ் டேட், அதாவது 16ஆம் தேதி, ஜூலை 16ஆம் தேதி நள்ளிரவு தான் பார்த்திங்கன்னா இதுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மறுதேர்வு நடத்தினாங்க. இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா மே 3ஆம் தேதியே, அதாவது மே 3ஆம் தேதி இந்தியா முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா இந்த நீட் யூஜி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதில் தேர்வு வினாத்தாள் கசிந்ததன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மத்திய அரசு எல்லாமே கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் மறுதேர்வு அப்படின்னு சொல்லிட்டு நீட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க என்டிஏ. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த மாதம், அதாவது ஜூன் மாதம் 21ஆம் தேதி நடந்த இந்த நீட் தேர்வுக்கான மறுதேர்வுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஸ்கோர் கார்டு ஃபார் நீட் யூஜி அப்படின்னு இருக்குது 2026. அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்து இங்கே பாருங்கள், யூ ஆர் பீயிங் ரீடைரக்டட் ஃபார் எக்ஸ்டர்னல் வெப்சைட் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் வந்துருச்சு. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா வியூ ரிசல்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் சம் டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணப்போ உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்களே பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் இங்கே கீழே கொடுத்துருக்கக்கூடிய கேப்சா குறியீடு இதெல்லாம் கொடுத்துட்டு ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே சப்மிட் அப்படின்னு இருக்கும். நான் சப்மிட் கொடுத்துட்றேன். ஸோ இது எல்லாமே கரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷன் நம்பரில் உங்களோட ஹால் டிக்கெட்லேயே இருக்கும் அல்லது அப்ளிகேஷன்லேயே இருக்கும். ஆல்ரெடி அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருப்பீங்க. அதே மாதிரி பாஸ்வேர்டு நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே தெரிஞ்சது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கேப்சா கொடுத்து சைன்இன் கொடுத்துக்கலாம். ஒருவேளை பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னா நீங்கள் ரெக்கவரும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதோட மெயின் வெப்சைட் போய்ட்டு, அதாவது இந்த வெப்சைட் போய்ட்டு நீங்கள் அதை ரீடைரக்ட் பண்ணிக்கலாம், ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போது நான் இதெல்லாமே பாருங்கள். இப்போ எனக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது ஷோ ஆகுது. ரோல் நம்பர், கேண்டிடேட் நேம், மதர், ஃபாதர் நேம், அதே மாதிரி பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டியாக, அதே மாதிரி QR கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட ஃபோட்டோ இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு அடுத்தா பார்த்திங்க அப்படின்னா கீழே அப்படியே ட்ராப் டவுன் வரேன். ட்ராப் டவுன் வந்ததும் ஸோ உங்களோட ஸ்கோர் எவ்வளோ நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ இதில் பாருங்கள், உங்களோட பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, ஸோ இந்த 3 மார்க் அடிப்படையில் அதே மாதிரி பர்சன்டேஜ் வைஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டல் மார்க்ஸு, அதாவது 720க்கு டோட்டல் மார்க் 720. ஸோ அதுக்கு நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் அப்டேட் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அது வேர்ட்ஸ்லேயும் இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஆல் இண்டியா ரேங்கில் எவ்வளோ இருக்கீங்க, அதே மாதிரி உங்களோட கேட்டகரி, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி வைஸில் நீங்கள் என்ன ரேங்கில் இருக்கீங்க, அதாவது ஓபிசி, அதுக்கப்புறம் SC ST ஜென்ரல், இந்த கேட்டகரியில் நீங்கள் என்ன ரேஞ்சில் இருக்கீங்க, கேட்டகரி மார்க் கொடுத்துருப்பாங்க. பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா அதுக்கான உங்களது ரேங்க் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் ஃபார் பர்சன்டேஜ் அண்ட் மார்க் ஆஸ் பர் NMC அண்ட் DCI ரெகுலேஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீட் எக்ஸாமுக்கான, அதாவது மறுதேர்வுக்கான ரிசல்ட்டை ஆன்லைன் மூலமாக செக் பண்ணது பார்த்தீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். மற்ற காரணம் சந்திக்கும் வரை உங்கள் நண்பர்களோட பிறகு உங்கள் பிரகாஷ் கடினமாக இருக்க மக்களை.